டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டாபிள் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டாபிள் அப்படின்றது ஒரு முக்கியமான லீகல் பிரின்சிபல். இது வந்து நிறைய இடங்களில் அப்ளை ஆகுது. எவிடன்ஸ் ஆக்ட்டு, கான்ட்ராக்ட் ஆக்ட், அந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம லீகல் இதில் வந்து ஆஸ்பெக்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த டாக்ட்ரின் வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெப்ரசன்டர், ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்குறாப்புல, மேக் பண்ணுறாப்புல, அவர் ரெப்ரசன்டர். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ், அந்த அவர் மேக் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை நம்புறது, ஒரு போனஃபைடு இதில் அவர் வந்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து நம்புறாப்புல, அந்த ரிலையன்ஸ். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ், அந்த அந்த அவர் மேக் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை நம்பி இவர் செயல்பட்டத்தின் அடிப்படையில், அந்த ரெப்ரசன்டி இருக்கார்ல, அவர் செயல்பட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு ஒரு இழப்பு அல்லது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும். இது 3 இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டாபிள் அப்படின்றது அப்ளை ஆகும். அதாவது இந்த டாக்ட்ரின் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருத்தர் கோர்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ண பின்னாடி அதை ஃபர்தராக என்ன பண்ண முடியாது அப்படின்னா டினை பண்ண முடியாது, அதை வந்து தடுக்குது. இட் பார்ஸ் த அந்த